விற்பனை வீழ்ச்சியால் தருமபுரி அருகே ஏரி மீன்களுக்கு மாம்பழங்கள் உணவாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம். நந்தகுமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, காரிமங்கலம், மாறுநெல்லி மற்றும் வெளிச்சநெல்லி உள்ளிட்ட பகுதிகள் அதிக அளவில் தக்காளிக்கு அடுத்தபடியாக மா உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கும் பழங்கள் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சில்லறை விற்பனைக்காகவும் மாங்குள் தயாரிப்பதற்கான நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது மா விளைச்சல் அதிக அளவு உள்ள நிலையில் மாங்குள் ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்டி வரி 18% உள்ள நிலையில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகளில் மாம்பழங்கள் கொள்முதல் குறைந்துள்ளது. உற்பத்தி செய்யப்படும் மாம்பழங்கள் அனைத்தும் சில்லறை விற்பனை செய்ய முடியாத சூழலில் பல பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களையே அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு செல்கின்றனர். ஒரு சிலர் அறுவடை செய்த மாம்பழமானது 3 முதல் 5 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அனுசாரம் பகுதியில் உள்ள ஏரியில் மீன்கள் வளர்க்கின்றனர். அவர்கள் மாம்பழ விளைவிச்சல் குறைந்த விலை மாம்பழங்களில் கிடைப்பதால் டன் கணக்கில் கொள்முதல் செய்து மீனுக்கு பரிசு சென்று உணவாக வழங்கக்கூடிய ஒரு சம்பவம் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 13,000 ஹெக்டேர் நிலத்தில் மா உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு தென்கிழக்கு பருவமழையின் காரணமாக மா விளைச்சல் அதிகரித்தது. மழையின் காரணமாக பூச்சிகளின் தாக்குதல் குறைவான சூழலில் பருவநிலை காலநிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்தது. மாங்குள் உற்பத்தி நிறுவனங்கள் காலதாமதமாக உற்பத்தியின் காரணமாக விலை வீழ்ச்சி ஏற்பட்டது. தற்பொழுது பெங்களூரு, அல்போன்சோ உள்ளிட்ட 2 வகை மாம்பழங்கள் தற்பொழுது விற்பனையில் உள்ளது. இந்த 2 வகை மாம்பழங்கள் மட்டுமே தற்போது உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. பெங்களூரு அதிகபட்சமாக 1 கிலோ 5 ரூபாய்க்கும், அல்போன்சோ அதிகபட்சமாக 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு 1 லட்சம் மெட்ரிக் டன் மாங்குள் மாங்குள் உற்பத்தி தொழிற்சாலைகள் விற்பனையாக தேக்கத்தில் உள்ளது. காரணம், தென் அமெரிக்காவில் மா உற்பத்தி அதிகரித்ததன் காரணமாக இந்தியாவில் உள்ள பழ ஏற்றுமதி குறைந்துள்ளதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. காலம் தாழ்த்து உற்பத்தியாவதால் பழங்கள் அழுகுகின்றது. இதனை கால்நடைகளுக்கு வழங்கப்படுவது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு அதிகமான வெயில் தாக்கத்தால் 80% உற்பத்தி பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் 1 கிலோ அதிகபட்சமாக 22 முதல் 30 ரூபாய் வரை விலை போனது. கடந்த ஆண்டு மாவு விவசாயிகள் முழுமையான நிவாரணம் அரசு வழங்கவில்லை. அப்படி மாவு உற்பத்தியாளர்கள் ஒரு ஏக்கருக்கு 30,000 வரை நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லையென்றால் மாவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.